பாட்டு பிறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தேவகுமாரான்னு உட்கார்ந்தேன். எங்க வீட்டம்மா அப்பா தேவகுமாரா, ரொம்ப நேரமா தேவகுமாரான்னு சத்தம் கேட்குது, இதுக்கு ஒரு பாட்டு எழுதுங்கன்னாங்க. எப்படி பாட்டு எழுதுறதுன்னு தெரியல. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் கூப்பிடும்போது மோசே மோசேன்னு கூப்பிடுறேன்ல, ஆபிரகாமை கூப்பிடும்போது ஆபிரகாமே ஆபிரகாமன்னு இல்லை, சாமுவேலை கூப்பிடும்போது சாமுவேலே சாமுவேல், நீ மட்டும் தான் தேவகுமாரான்னு கூப்பிடுற, 2 முறை கூப்பிடுனாரு. கர்த்தர் பேச தெரிஞ்ச உடனே இந்த பாட்டை எழுதுனேன். எத்தனை பேர் புரிஞ்சது? கையை உயர்த்தி தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா. இன்னும் நீங்க ஜபமா பாடுற மாதிரி தெரியல. இப்போ ஜபராஜ் இருக்கிறாருன்னா அவர் திவ்யாவை நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள், அந்த அம்மாவுக்கு பிறந்த நாளா, இது எப்படி இந்த பிறந்த நாளில் அந்த அம்மா அதே யோசனையாக கூட இருக்கலாம். அவர் பாடலன்னா பரவாயில்ல, சொல்லுங்க. சரி, 1 2 3. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. எல்லாரும் பாடுறீங்களா? ஆமா, எல்லாரும். அதாவது 99 ஆடு பாடுது, 1 மட்டும் ஓடுதுன்னா அதான் பெரிய பிரச்சனை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ 99 பேர் பாடும்போது 1 மட்டும் வந்ததுலேருந்து அப்படியே பொசிஷன் மாறாமல் உட்கார்ந்துருந்தா இது நம்மளை என்ன நினைக்குதோ தெரியலையே. சொல்லுங்களேன், நான் சொல் புரியுதா இல்லையா? அப்போ பாட்டு வரலன்னா பரவாயில்ல, பாடுறவன் யாரோ, வாய் அசைக்கிறவன் தான் ஹீரோ. சும்மா தெரிஞ்ச மாதிரி அப்படி கையை காட்ட வேண்டிய நாங்கள் என்ன நினைக்க போகிறோம் சொல்லுங்க. சரி, இப்போ யார் பாடலன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஆமென். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாது என் மீது உதவாது, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது. உதவாது என் மீது உதவாது, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது. தேவகுமார்